ஹாய்! அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன ஸ்டிட்ச் பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒய் ஸ்டிட்ச் தான் பார்க்க போறோம். பாருங்க அதுக்கு முதல்ல நான் 3 லைன் போட்டுக்கிட்டேன். போட்டுட்டு அதில 1, 2, 3ன்னு சொல்லிட்டு நம்ம போட்டுக்கலாம். இப்ப பாருங்க நான் வந்து டாட் வைக்கிறேன். நம்ம எப்படி வந்து நம்மளோட ஸ்டிட்ச் வந்து போடணும் அப்படின்றதுக்காக நான் ஃபர்ஸ்ட்டு வந்து பிகினரா இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா டாட் வச்சு போடுங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு அது கிளியரா புரியும். ஓகேவா? பாருங்க நான் டாட் வச்சு அந்த பாயிண்ட் எல்லாம் நான் கனெக்ட் பண்றேன். இப்படிதான் நம்ம வந்து த்ரெட்ல போடுவோம் அப்படின்றதுக்காக நான் ஒய் ஷேப்ல உங்களுக்கு கனெக்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஓகேவா? உங்களுக்கு வந்து இல்ல எனக்கு டாட் வச்சாலுமே புரியுது அப்படின்னா, நீங்க வெறும் டாட் மட்டும் வச்சு நீங்க அப்படியே கன்டின்யூ பண்ணிக்கோங்க. இல்ல எனக்கு இந்த மாரி ஒரே நெறைய டாட் பார்க்கும்போது ஒரே கன்ஃப்யூஷனா இருக்கு. நான் வந்து ஒய் ஷேப்ல போட்டு நான் அதுலேருந்து அப்படியே நான் ஸ்டிச்ச கன்டின்யூ பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும், நீங்க தாராளமா அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்ப பாருங்க நான் வந்து உங்களுக்கு வந்து இது ஃபுல்லாவுமே நான் வந்து டாட் வச்சு காமிச்சிருக்கேன். இப்படிதான் நமக்கு வந்து டாட் வச்சு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? நம்மளோட ஸ்டிட்ச் வந்து இந்த டைப்ல தான் வரும். இப்ப பாருங்க நம்ம வந்து ஸ்டிட்ச வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் வந்து 3 லைன்லேருந்து ஆரம்பிக்கிறேன் பாருங்க. ஒரு நூலா வந்துச்சுன்னு நான் விட்டுட்டேன். திரும்பவும் முழு நூலா எடுக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அத எடுத்துட்டு நான் திரும்பவும் ஸ்டிட்ச் பண்ணுறேன் பாருங்க. எடுக்கும்போது 2 நூலாவே வந்துருச்சா, இப்ப பாருங்க 3 லைன்லேருந்து 2ண்ட் லைனுக்கு ஒரு ஸ்டிட்ச்சு. அப்படியே கீழ கொண்டு வந்து அங்க ஒரு ஸ்டிட்ச்சு. 1 லைன்ல ஒரு ஸ்டிட்ச்சு. திரும்பவும் மேல கொண்டு போயிட்டு 3 லைன்ல ஒரு ஸ்டிட்ச். 2ண்ட் லைன்ல ஸ்டிட்ச் வரக்கூடாது. 3 லைன்ல ஒரு ஸ்டிட்ச் வரணும். நீங்க நல்லா வீடியோவ பார்த்தீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு புரியும். நான் பொறுமையா தான் போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்க. 2ண்ட் லைனுக்கு போயிட்டு, 1 லைன் போயிட்டு, திரும்ப 3 லைன். அந்த மாரி போகும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா 2ண்ட் லைன்ல வந்து லாக் ஆயிக்கும். ஓகேவா? நீங்க வந்து இந்த ஸ்டிட்ச்ல வந்து எந்த இடத்துலயுமே அ குட்டி லாக் ஸ்டிட்ச் வந்து போட தேவையில்ல. ஓகேவா? உங்களுக்கு நல்லா கிளியரா புரியும்னு நெனைக்கிறேன். பாருங்க 2ண்ட் லைன்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா இது லாக் ஆகிடுச்சு. ஆயிட்டு நம்ம வந்து 3 லைனுக்கு போம்போது 2ண்ட் லைன்ல இருக்க நூல் ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆகிடுது. ஓகேவா? இப்ப பாருங்க நான் அப்படியே கன்டின்யூ பண்ணி போறேன். இப்ப நீங்க வேகமா இழுக்கும்போது இந்த மாரி லூஸ் வந்துருச்சு அப்படின்னா, அது உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஒய் ஷேப்ல பெர்ஃபெக்ட்டா இருக்காது. அதுக்காக நீங்க வந்து கொஞ்சம் டைட்டா புடிச்சு போடுங்க. ஓகேவா? ரொம்ப டைட் புடிச்சீங்கன்னா நூல் கட் ஆகிடும். அந்த மேல இருக்க நூல் வந்து கீழ இறங்காத அளவுக்கு நீங்க டைட் புடிச்சு போடுங்க. ஓகேவா? இப்ப பாருங்க நான் வந்து கன்டின்யூ பண்ணி போட்டுட்ருக்கேன். இப்ப பாருங்க அந்த இடத்துலலாம் வந்து நமக்கு வந்து டாட்டே இல்ல. இருந்தாலும் நான் போடுறேன். ஓகேவா? இந்த மாரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணும் அப்படின்னா, நம்மளோட சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ், கிளாஸஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். யாராவது நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நான் டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் குடுக்குறேன். நீங்க வந்து கிளாஸ் டீட்டெயில வந்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி கேட்கலாம். ஓகேவா? நம்ம டைப் 1 பார்த்துட்டோம். இப்போ வந்து டைப் 2. டைப் 2லயே வந்து நான் உங்களுக்கு வந்து 2 விதமா போட்டு காமிக்க போறேன். கடைசி வரலும் பாருங்க. ஓகேவா? இப்போ பாருங்க வந்து நான் அதே மாரி தான் 3 லைன் 3 லைன் போட்டுக்கிட்டோம். போட்டுட்டு அதுக்கு நம்ம 1, 2, 3ன்னு எழுதியாச்சு. எழுதிட்டு எப்போதும் போல ஒய் ஷேப் போட்டாச்சா? இதில ஒரு டிஃப்ரெண்ட் என்னன்னா, ஒய்க்கு பக்கத்தில நான் குட்டியா ஒரு டாட் வச்சிருக்கேன் பாருங்க. அங்க ஒரு ஸ்டிட்ச் வரணும். ஸ்டிட்ச் வந்து தான் உங்களுக்கு வந்து திரும்பவும் ஒய் வந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ பாருங்க. எப்போதும் போல நம்ம 3 லைன்ல இருந்தே ஒரு ஸ்டிட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். பேக் ஸ்டிட்ச் போட்டு, திரும்ப 2ண்ட் லைனுக்கு கொண்டு வந்து அங்க ஒரு ஸ்டிட்ச்சு, அப்படியே கீழ கொண்டு வந்து அங்க ஒரு ஸ்டிட்ச்சு, திரும்ப மேல எடுத்துட்டு போம்போது 2ண்ட் லைன்ல லாக் ஆயிடுச்சு. 3 லைனுக்கு போயிட்டு அங்க ஒரு ஸ்டிட்ச் போட்டோமா, போட்டுட்டு பக்கத்துல ஒரு டாட் வச்சிருக்கோம் பாருங்க. அங்க ஒரு ஸ்டிட்ச் போட்டுட்டு தான் நீங்க வந்து அடுத்த ஒய் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். நான் ஜூம்லயுமே காமிச்சிருக்கேன் பாருங்க. மேல எடுத்துட்டு போயிட்டு அங்க ஒரு ஸ்டிட்ச்சு. நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஃபர்ஸ்ட் டைப்ல வந்து டைரக்ட்டா இன்னொரு ஸ்டிட்ச் ஒய் வந்து அப்படியே போட ஆரம்பிப்போம். இதுல அந்த மாதிரி போடாம, சைட்ல வந்து ஒரு ஸ்டிட்ச் போட்டுட்டு நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? பாருங்க நான் திரும்பவும் காட்டுறேன். ஒய் போட்டாச்சு எப்போதும் போல. போட்டுட்டு என்ன பண்ணுவோம், அப்படியே வந்து ஒய்ய ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த மாரி பண்ணாம பக்கத்துல ஒரு ஸ்டிட்ச் போட்டுட்டு, நீங்க எப்போதும் போல ஒய் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு எதனா டவுட்டா இருக்கு அப்படின்னா, வாட்ஸ்அப் குரூப்ல வந்து கேளுங்க. பாருங்க போட்டாச்சு. இப்ப இதுல என்னன்னா, நான் வந்து பீட்ஸ் போட்டு காமிக்க போறேன். இந்த நடுவுல வந்து நம்ம வெறும் நார்மலா ஸ்டிட்ச் போட்டிருக்கோம் இல்லைங்களா? அதுல வந்து பீட்ஸ் போட்டு பார்க்கலாம் அப்படின்றதுக்காக பீட்ஸ் போட்டு நான் உங்களுக்கு ஸ்டிட்ச் பண்ணியிருக்கேன். இதுவுமே அழகா தான் இருக்கு. நீங்க இதே மாதிரியும் ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? பாருங்க ஒரு ஸ்டிட்ச்சு, ஒரு கீழ கொண்டு வந்து திரும்ப ஒரு ஸ்டிட்ச்சு, மேல கொண்டு போயிட்டு 3 லைன்ல ஒரு ஸ்டிட்ச்சு. அந்த சைட்ல ஒரு ஸ்டிட்ச் போடுவோம் இல்லையா? அது போடுறதுக்கு முன்னாடி, அந்த ஸ்டிட்ச்சுக்கு முன்னாடி அதில வந்து நம்ம பீட்ஸ கோத்துக்கணும். கோத்துட்டு, நம்ம எப்போதும் போல திரும்பவும் ஒய் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே. அவ்வளோதான். இப்ப இந்த இடத்துல வந்து நான் எண்ட் நாட் போட்டு முடிச்சுக்க போறேன். நீங்களும் இதே மாரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்க்கு அனுப்பிவிடுங்க. உங்களுக்கு என்ன டவுட் இருக்கு அப்டின்னா, நீங்க கண்டிப்பா அதில கேளுங்க. நான் சொல்றேன். ஓகேவா? அதேமாரி நெறைய பேர் சிலபஸ் கேட்டுட்ருக்கீங்க. நான் இன்னும் சிலபஸ் வீடியோ போடல. நான் சிலபஸ் வீடியோ சீக்கிரமா போடுறேன். ஓகே.